राधे कृष्णा। जय भोलो राधा रानी की जय। जय भोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय भोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। மகோன்னதமான ஹோலி தின ஆசீர்வாதங்கள் எல்லாருக்கும். ஹோலி ஹோலிகா அப்படின்ற அரக்கி பிரஹ்லாதனுடைய அத்தை தன்னுடைய வரத்தினாலே ஒரு அகம்பாவம். இப்போ உலகத்தில் பார்த்தோம்னா நாம் பண்ணக்கூடிய தவம், கர்மா, ஸ்ரத்தை, உழைப்பு, இது எல்லாத்துக்கும் நம்ம எல்லாருக்குமே நிறைய விதமான வரம் கிடைக்கும். இப்போ எப்படி நம்ம இந்த பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட் போகிறோம், அதெல்லாம் போனோம்னா இவ்வளவுக்கு வாங்கினா இதுக்கு மேலே தள்ளுபடி, இவ்வளவுக்கு வாங்கினா இதுக்கு கிஃப்ட்டு. இப்போ சில விஷயங்கள்லாம் ஆர்டர் பண்ணாலே இதுக்கு மேலே போயாச்சுன்னா இதில் ஆஃபர் உண்டு இப்படின்லாம் சொல்லலாம் இல்லையா? ஸோ நம்முடைய வாழ்க்கையிலையும் பார்த்தோம்னா நம்முடைய கர்மா, ஸ்ரத்தை, எஃபர்ட்ஸ், இது எல்லாத்துக்குமே அங்கங்க போனஸ் மாதிரி வரங்கள் பகவான் கொடுக்குறான். சில விஷயங்கள்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை, இப்படி நடந்தது அப்படின்னு தான் சொல்லுவோம். சம்டைம்ஸ் இந்த ட்ரெயினில் இது பண்ணும்பொழுது கேட்பா, ஆர் யூ ரெடி ஃபார் அப்கிரேடேஷன் அப்படின்னு சொல்லுவா. டிக் பண்ணிட்டோம்னா மேபி எங்கேயாவது ஃபஸ்ட் கிளாஸ்லாம் அப்கிரேடேஷன் கிடைக்கும். சமயத்தில் ஃப்ளைட்டில் சில சந்தர்ப்பங்கள்ல இருக்க பிஸ்னஸ் கிளாஸ் அப்கிரேடேஷன் கிடைக்கும். அந்த மாதிரி சில விஷயங்கள் லைஃப்பில் நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம். ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு ஏதோ ஒரு போனஸ் இல்லாட்டி அப்கிரேடேஷன். போனஸ்னால் பணம்னு கிடையாது, ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு வழியில் நமக்கு ஏதான ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். இதெல்லாமே வரம் போலே தான். இப்போ அசுராளுக்கெல்லாம் விதவிதமாக தபஸ் பண்ணுறா. ஒவ்வொருத்தருக்கும் எனக்கு ஒரு வரம் வேணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு. எப்படி இப்போ ராவணன் எடுத்துட்டோம்னா நரன், வானரன், இதை தவிர மற்ற யாராலையும் அழிவு வரப்படாது அப்படின்னு ஒரு வரம் வாங்கிக்கிறான். இரண்யகசிபு பலவிதமாக மனுஷனாக இருக்கக்கூடாது, மிருகமாக இருக்கக்கூடாது, நிறைய லிஸ்ட் போடுறான். அந்த மாதிரி இந்த ஹோலிகா அக்னியினாலே தன் சரீரத்திற்கு பாதிப்பு வரப்படாது அப்படின்னு ஒரு வரம். எப்பொழுதுமே எல்லாருக்குமே வரம் அப்படின்றது கிடைக்கும். நம்ம எல்லாருக்குமே அசுராளிலிருந்து சாதாரண மனுஷாவிலிருந்து நாஸ்திகன், ஆஸ்திகன், எல்லாருக்கும் விதவிதமாகவே வாழ்க்கை. உலகம் எல்லாத்தையும் அப்படி கொடுத்துட்டே இருக்கும். இப்போ பயங்கரவாதின்னா அவனுக்கு ஏற்ற விஷயங்கள்லாம் அவனுக்கு கிடைக்கும். ஆஸ்திகவாதின்னா அவனுக்கு ஏற்ற விஷயங்கள்லாம் அவனுக்கு கிடைக்கும். இப்போ எப்படி ஒரு குழந்தை அப்படின்னா அந்த குழந்தைக்கான விஷயங்கள் அம்மா ஒரு விதமாக கொடுப்பா, அப்பா வேற ஒன்று கொடுப்பா, தாத்தா ஒன்று கொடுப்பா, பாட்டி ஒன்று கொடுப்பா, தெரிஞ்ச மனுஷா ஒன்று கொடுப்பா. ஆனால் அந்த ஒரு குழந்தைக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் கொடுக்குறா போல இந்த யூனிவர்ஸ் இருக்கு இல்லையா, அதுவும் ஒவ்வொன்றா அழகாக கொடுத்துட்டே இருக்கும். பாலைவனத்தில் தான் ஒட்டகம் ஜோராக வாழும், ஃபஸ்ட் கிளாஸாக மூவ் பண்ண, அந்த மணலெல்லாம் கவலைப்படாமல். அதுவும் அந்த சாண்ட்ஸ்டார்ம் வந்தால் கூட அதுக்கு ஒன்றுமே ஆகாது, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அதுக்கு அந்த பாலைவனத்தில் தண்ணியே கிடையாது, ஆனால் தண்ணி கிடைக்கும்போது நன்னா குடிச்சிட்டு அப்படியே அதுக்கு ஜீவிக்கிற அந்த ஒரு லைஃப் ஸ்டைல் ரொம்ப அதிசயமாக இருக்கும். 2 எக்ஸ்ட்ரீமும் உண்டு அதுக்கு. அதே மாதிரி நம்ம கரடி, பியர்லாம் பார்க்கணும், அதை பாட்டுக்கு ஹைபர்னேட் மாதக்கணக்காக தூங்கிட்டு இருக்கும். நிஜமாவே அதெல்லாம் எப்படி முடியும்னே தெரியல. அந்த ஹைபர்னேட் ஆகிருக்கிற சமயத்தில் குழந்தைகள்லாம் வேற பெற்றுக்கும். பெண் கரடி பெற்றுட்டு அது பாட்டுக்கு தூங்கும், இது பாட்டுக்கு பால் குடிக்கும், இது பாட்டு தூங்கும், அவ்வளோ 2 பாட்டுக்கு அப்படியே ஹைபர்னேட் ஆகி உட்காந்துட்டு இருப்பாள்.
அந்த மாதிரி வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வரங்கள் தெய்வம் அப்படி கொடுக்கும். அந்த வரங்களை நம்ம கிராட்டிடியூடோட கிரேட்ஃபுல்லோட பகவான் கொடுத்திருக்கான். பாக்கியம். இதுல எப்படின்னா என் வாழ்க்கையை வாழறதுன்னு நாம யோசிக்கிற வரைக்கும் நோ டிஸ்டர்பன்ஸ். இப்போ ராவணனை சுவாமி டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை, இரண்யகசிபு டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. அவர்களுடையதான அந்த எல்லை இருக்கும் இல்லையா, அதை தாண்டும் பொழுது மட்டும்தான் தொந்தரவா, அடுத்த வாளுக்கு தொந்தரவாகும் பொழுது மட்டும்தான் எல்லாவே எப்போ வரும், அடுத்த வாள் நம்ம தொந்தரவு பண்ணும் பொழுது. அது வரைக்கும் யாரும் வந்து போலீஸ்காரர் யாரும் நம்மளை விசாரிக்க போகிறது கிடையாது. இப்போ ரோட்டில் போகிறவனை பார்த்து நம்ம ஏர்போர்ட்டில் அத்தாரிட்டிஸ் வந்து உனக்கு போர்டிங் பாஸ் தான் கேட்க போகிறது, ட்ராப் பண்ணுறவனை பார்த்து போர்டிங் பாஸ் கேட்க போகிறது. உள்ளே என்டர் ஆகிறோம்னா போர்டிங் பாஸ் கேட்க போகிறோம். உள்ளே என்டர் ஆகிற வாழ்க்கை தான் செக்யூரிட்டி செக்இன். வாசல்லையே நின்று ட்ராப் பண்ணுற வாழ்க்கை, அந்த கார் டிரைவர் வாழ்க்கைலாம் செக்யூரிட்டி செக்இன்லாம் கிடையாது. அப்போ நாமளே இருக்கும், நம்ம பாட்டுக்கு ஆஃபீஸ் போகிறோம், நம்ம பாட்டுக்கு வரோம், போலீஸ்காரன் வந்து நம்மளுக்கு கேள்வி கேட்க போகிறது கிடையாது. அதே மற்ற வாழ்லாம் திடீர்னு போய் கேள்வி கேட்கலாம். அந்த லாவாவா மீறா அப்படின்னும் பொழுது மட்டும்தான் இவாள்லாம் நுழைவா. அந்த இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லாம் உள்ளே வரதில்லை, இடிலாம் சொல்கிறோம் இல்லையா. எப்போ அவள் லாபம் மாத்திராளோ, தன் இஷ்டத்துக்கு வளைக்கிறாளோ அப்பொழுதுதான். அந்த மாதிரி தான் இந்த ஹோலிகா தனக்கு கிடைச்சதான அந்த வரத்தை வச்சுட்டு அவள் பாட்டுக்கு ஆனந்தமாக வாழ்ந்துட்டு போயிருக்கலாம். ஆனால் அந்த வரத்தை மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டா எப்பொழுதுமே நமக்கு எல்லாருக்கும் பிளெஸ்ஸிங்ஸ் வரும். அதை நம்ம மிஸ்யூஸ் பண்ணும் பொழுது, மிஸ்கைட் ஆகும் பொழுது மட்டும்தான் அந்த வரங்கள் சாபமாக மாறும். ஹோலிகா அப்படி இருந்தா. அதே பிரகல்லாதன் அவனை பார்த்த சுத்தி வர பார்த்தோம்னா லைஃப் ஸ்டைல் வந்து ஒரே டென்ஷன் இருக்கு. ஒரு நாளை போல அப்பா கத்துறான், திட்டுறான், அடிக்கிறான், என்னெல்லாமோ பண்ணி பார்க்கறான். ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போய் ஒவ்வொரு நாளும் அவனுக்கு மரண தண்டனையே கொடுக்குறான். சரியா பெத்த அப்பா வந்து மரண தண்டனை, இன்னைக்கு விஷம் குடின்றான், யானையை கொண்டு மிதிக்கிறேன்றான், கல்லை கட்டி கடல்ல போடுறேன்றான், அக்னியில கொண்டு போடுறேன்றான், பூத பிரேத பிசாசங்களை ஏவரேன், எல்லாம் பண்ண. ஒரு நாளை போல இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு குழந்தைக்கு, ஒரு 5 வயசு குழந்தைக்கு அப்பா அம்மா கொஞ்சறது பிடிக்கும், விளையாடுறது பிடிக்கும், கேட்டது வாங்கி கொடுக்க பிடிக்கும். ஏதாவது தப்பு பண்ணா திட்டம், அதுவும் கொஞ்ச நேரத்தில் சமாதானம் ஆகிடு, இந்த மாதிரி சமத்தா இருக்கேன், இவ்வளவுதானே சொல்லும். ஒரு நாளை போல அப்பா வந்து அவனுடைய மரணத்துக்கான தேதி குடிச்சுட்டு இருக்கான். அத்தனையும் தாண்டி அந்த பிள்ளை சிரிச்சுண்டு பாசிட்டிவா இருந்தான்னா எவ்வளவு பாசிட்டிவிட்டி இருக்கணும் லைஃப். 5 வயசு குழந்தைக்கு. நான் இன்னைக்கு கூட வாக்கிங் போயிட்டு வரும்பொழுது எப்படி பார்த்தேன், என்ன அதிசயம்னா, ஒரு சின்ன குழந்தை இங்கேருந்தோ நார்த்துலேருந்து வந்திருக்கு. அதோ அந்த கட்டட வேலை பண்ணுற அவள் அப்பா, இந்த கட்டட வேலைலாம் பண்ணுற அப்போ தான் வெளில வந்திருக்கான். அந்த குழந்தை அப்பா கை பிடிச்சி துள்ளி குதிச்சு ஓடுறது. அதுக்கு இந்த ஊர் பாஷை தெரியாது. அதோ அப்பா அம்மாவோட பேசுறதுக்கு அந்த கம்யூனிகேஷன் அவளுடைய மாத்ரு பாஷா தெரியும். அது எந்த ஊரில் இருக்கும், இந்த ஊரோட பின்கோடோ அட்ரஸோ ஜிபிஎஸோ. அது அந்த கட்டட வேலை செய்கிற குழந்தை அவளோட குழந்தைகள் பார்க்கணும். இந்த வீடு கட்டவும் இங்கே இருப்பா, இந்த வீடு முடிச்சது வேற எங்கேயோ போவா, அங்கேயும் போய் அதே ஜாலியோடு இருக்கும். அதுக்கு ஸ்கூலு அந்த இடத்துல என்ன குடிசையோ, அந்த இடத்துல என்னவோ அதை என்ஜாய் பண்ணணும். நான் ரொம்ப அதிசயமாக பார்த்துருப்பேன். அது எப்படி இருக்க முடியாது? இப்போ நம்ம குழந்தைலாம் ஒரு இடத்துல கஷ்டம், ஐயோ அங்கெல்லாம் ஒத்து வருமானு தெரியல, ராத்திரி தூங்குமான்னு தெரியாது, சாப்பாடு இவ்வளோ யோசிக்கிறோம். அது 6 மாதம் 1 வருஷத்துக்கு ஒரு தடவை இடம் மாறிண்டே இருக்கும். அந்த இடத்துல என்ன உண்டோ அங்கேயே அது பாட்டு ஹாப்பியாக இருக்கும். என்னோட அப்பா இருக்கா, என்னோட அம்மா இருக்கா, எனக்கு வேண்டியது கிடைக்கிறதா, ஐம் ஹாப்பி, அவ்வளோதான். இப்போ நாமெல்லாம் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கணும் பார்த்துக்கோங்க. எவ்வளவு தூரம் முகம் பிரசன்னமா அப்படியே ஹாஹான்னு சிரிச்சு அந்த குழந்தைய நிஜமாவே நான் நின்று பார்த்தேன். அந்த குழந்தையினுடைய ஹாப்பினஸ், சுவாமி அந்த ஹாப்பினஸ் தான் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். நம்ம கிட்ட அவர் எதிர்பார்க்கறது பி ஹாப்பி. உனக்கு இவ்வளவு கொடுத்துருக்கேன், நம்ம சமம் ஒரு இப்போ குழந்தை எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இப்படியே இருந்தா என்ன உனக்கு என்ன வேணும் சொல்லி தொலையன் அப்படின்னு தான் சொல்லுவோமே. இவ்வளவு கொடுத்தாச்சு, இதை விட வேற என்னதான் வேணும், இப்போ சிரிச்சு தொலை தான் சொல்லுவோம் இல்லையா. இப்போ சுவாமி எவ்வளவு டென்ஷன் ஆகணும் நம்ம கிட்ட, சுவாமி எவ்வளவு திட்டம் நம்ம கிட்ட. ஆனா சுவாமி அத்தனை லவ்வபிளா நம்மளோட இருக்கார். அத பிரகல்லாதன் என் சுவாமி எனக்கு எல்லாம் பண்றார் அப்படின்னு சொல்லி ஆனந்தமா ஏத்துண்டான். அப்பா அக்னியில உட்கார சொல்லும் பொழுது கூட போய் உட்காரான், ஹோலிகா மடியில உட்கார்ந்துட்டு இருக்கான். அந்த ஹோலிகா அக்னியில தகனம் ஆயிட்டா, ஹோலிகா தகன் அப்படின்னு நேற்று எல்லா ஊர்ல எல்லாம் கொண்டாடினா. அத்தனை விசேஷம் அந்த அது இப்படிதான் இந்த ஹோலி பண்டிகை. சரியா ராமனுக்கெல்லாம் முன்னாடியே சீனியர் பண்டிகை ஹோலி, கிருஷ்ணனுக்கு முன்னாடி ரொம்ப சீனியர் மோஸ்ட் பண்டிகை ஹோலி. அது ஒரு ஸ்டேஜில் கிருஷ்ணனோட சம்பந்தப்பட்டு போயிடுது. சரியா சொல்லணும்னா இது பிரகலாதனோட சம்பந்தப்பட்ட ஹோலி. அதனால்தான் ஹோலிகா தகன் அப்படின்னு சொல்லி
வட இந்தியாவிலெல்லாம் கொண்டாடுறது வழக்கமாக வச்சுருக்கா. அப்படிப்பட்ட ஹோலி. அந்த ஹோலி ஹோலி கண்ணன் விளையாடினான் அப்படின்றதுக்கு ப்ரூஃப் பாகவதத்தில் இல்லை. பாகவதத்தில் எங்கேயுமே கிருஷ்ணலீலால ஹோலி அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பேச்சே கிடையாது. கர்க சம்ஹிதையில் அவ்வளவு அழகா ஹோலியை பற்றி காண கிடைக்கிற ரொம்ப அழகா விசேஷமாக கர்க சம்ஹிதையில் இந்த கண்ணனுடைய அழகான மாதுரிய விஷயங்கள்லாம் சொல்லும் பொழுது அவனுடைய ராசலீலை மாசம் எந்தெந்த கோபிகைகளுக்கு எந்தெந்த விதமாக ராசக்கிடையெல்லாம் பண்ணான் சுவாமி அப்படின்னு சொல்லி விதவிதமாக வர்ணிக்கிறார். அப்படி சொல்லிட்டு வரும்பொழுது கிருஷ்ணனுடைய ஹோலி விளையாட்டை பற்றி ஒரு அத்தியாயம் கர்க சம்ஹிதையில் காண கிடைக்கிறது. பகவான் கையில் பீச்சாங்குழெல்லாம் எடுத்துண்டு தண்ணீரெல்லாம் எடுத்துண்டு, முக்கியமாக இன்றைக்கி இந்த ஹோலியில் கலர் பொடியெல்லாம் நிறைய கெமிக்கல்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். சரியாக ஹோலியில் குங்குமம் யூஸ் பண்ணுவா, சந்தனம், மஞ்சள் பொடி, அதுக்கப்புறமா அந்த ரோஜாவோட குலாம் அந்த ஜலம், அப்புறம் அபீர், அது கஸ்தூரி, இதெல்லாம் போட்டு மட்டும்தான் நேச்சுரலாக ஹோலி கொண்டாடுவோம். இந்த கெமிக்கல் கலர் பவுடர்ஸ்ன்றது இதுதான் மெயினாக. மஞ்சள் உண்டு, மஞ்சளே நல்லா கரை போகவே போகாது. மஞ்சள், சந்தனம், குங்குமம், அபீர், அப்புறம் குலாப், ரோஜா, இதெல்லாம் வச்சு உடம்புக்கு கெடுதல் பண்ணாத வண்ணப்பொடிகள் தான் ஹோலி விளையாட்டுக்கு முக்கியமாக இருந்தது. கண்ணில் பட்டாலும் ஒன்றாகாது, உடம்புல அந்த கலர் போகாமல் இருக்காது. எல்லாமே உடம்புக்கு நன்மை செய்யும்படியான ஒன்று. இன்னொன்று என்னடான்னா, சரியாக பார்த்தா நார்த்தில் அப்படி வெயில் ஆரம்பிச்சிடும். இந்த மகா சிவராத்திரி முடிஞ்சாச்சுனாலே அப்படி வெயில் இப்படி ஆரம்பிக்கும். அந்த வெயிலுக்கு ரெடி ஆகிறதுக்காகவே அவ்வளவு அழகா உடம்பெல்லாம் தண்ணீர் தெளிச்சதும் என்ன யமுனையிலையும் கங்கையிலையும் தண்ணிக்காக குறைச்சிடுச்சு. நல்லா தண்ணீரை பீச்சடி இந்த பீச்சாங்குள்ள வச்சுட்டு ஜம்முன்னு அடித்து விளையாடி ஒருத்தர் மேலே ஒருத்தர் அழகா வண்ண பொடிகளால் பூசிண்டு அப்படியே சுகந்தமாக இருக்கும். அந்த ஹோலி பொடியை சுகந்தமாக இப்போ நம்மலாம் இப்போ இன்னைக்கு கூட நான் அப்படி வாக்கிங் போது ஐடியில எல்லாம் வாசலில் நின்று எல்லாம் பயமாக இருந்தது. அது எனக்கு என்ன அதிசயம்னா எந்த நாயும் குலைக்காமல் இருந்தது. நான் நினச்சேன் எப்படி நாயெல்லாம் குலைக்காமல் இருக்கு. சாதாரண ஒரு மனுஷன் நடந்து போனால் குலைக்கிற நாயெல்லாம் இன்னைக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கா. அதுங்களுக்கும் பழகிடுது போல இருக்குன்னு நான் நினச்சிருந்தேன். இதே நார்த்லெல்லாம் போனோம்னா நாய்க்கும் கலர் கலராக பூட்டி விட்டுருவா. அது கலர் எப்போ போகும்னே தெரியாது. ஆனால் கண்ணனும் ராதையும், ஆனால் இன்னைக்கு பிருந்தாவனத்திலேயே பார்த்தோம்னா நிறைய கெமிக்கல் பொடி தான். அவ்வளவு அழகா அந்த பீச்சாங்குழல் அல்ல லட்டு ஹோலி உண்டு, பூ ஹோலி உண்டு, லாத்திமார் ஹோலி உண்டு, விதவிதமாக கொண்டாடுவா. இப்படி ஆரம்பிச்சு அது வசந்த அந்த பஞ்சமி போது வசந்த பஞ்சமி ஆரம்பிச்சது இப்படி போயின்னு இருக்கு. அந்த ஹோலியில கண்ணன் ரிஷபானுபுரம் பர்சானா வரான். தோழி போய் ராதாராணி கிட்ட சொல்ல, ராதே நல்ல சான்ஸு, கண்ணன் கையில பீச்சாங்குழல்லாம் எடுத்துட்டு வரான். ஆனந்தமா துபாரு உன்னுடைய ரோஷத்தெல்லாம் விட்டுட்டு உன்னுடைய ஊடெல்லாம் விட்டுட்டு போ, அழகா இந்த அபீர் குலாப் இதெல்லாம் எடுத்துண்டு, சந்தனம் மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் எடுத்துண்டு, இயற்கையான சாயம் வச்சப்பட்ட தண்ணீர் எல்லாம் எடுத்துட்டு இப்போ கண்ணன் மேல நன்னா விளையாடு, சுதந்திரமா விளையாடு, யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டா. நம்ம கண்ணன் நமக்காக நம்மிடம் தேடி வரான். பகவான் ஹோலியில தண்ணீர் கருணையே தண்ணீரா நம்ம மேல வீசுறான். நமக்கும் உரிமையோட கண்ணனிடத்துல விளையாடுறதுக்கான ஒரு பாக்கியம் வாய்ச்சிருக்கு. இதை உபயோகப்படுத்திக்கோ அப்படின்னு சொல்ல ராதையும் தன் தோழிகளோட சேர்ந்துண்டு அழகா அபீர் இந்த குலாம் எல்லாம் எடுத்துண்டு, சந்தனம் மஞ்சள் குங்குமம் எல்லாம் எடுத்துண்டு, விதவிதமா கலர் கலரா தண்ணீர் எல்லாம் கரைச்சி வச்சுண்டு கண்ணன் வரும் வழியில அவன் மேல விட கண்ணன் எல்லார் மேலேயும் பீச்சாங்கோல் அடிக்க வண்ண பொடிகளால் ஒருத்தர் அழகா ஆட்டம் எல்லாம் ஆடிண்டு பர்சானா முழுக்க எல்லாம் ஓட்டம் ஆட்டம்னு கொண்டாடினார்கள் ஹோலியை அப்படின்னு சொல்லி கர்க சம்ஹிதையில காண கிடைக்கிறது. அதாவது கண்ணனோட சுதந்திரமாக விளையாடுறதுக்கான ஒரு நாள் இந்த ஹோலி. கண்ணன் நம்மளை அவனுடைய குழந்தைகளா, அவனுடைய விளையாட்டு பொம்மைகளா, அவனுக்கு பிடிச்சவர்களா
நம்மளோட விளையாடுறது தான் இந்த ஹோலி. சரியா சொல்லணும்னா ஒவ்வொரு நாளுமே கண்ணன் விதவிதமா நம்ம கூட அழகா விளையாடி கொண்டுதான் இருக்கான். ஒவ்வொரு நாளுமே கிருஷ்ண லீலான்றது நம்ம வாழ்க்கையில க்ஷணத்துக்கு க்ஷணம் நடந்துட்டு இருக்கு. அது ஆபீஸா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், நம்ம போடுற ரோடா இருக்கட்டும், போட்டுக்கிற ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், சாப்பிடுற சாப்பாடா இருக்கட்டும், உடுத்திக்கிற வஸ்திரமா, எல்லாத்திலையுமே கிருஷ்ண காருண்யம் தான் வர்ஷிக்கிறது. அதனால ஒவ்வொரு நாளுமே ஹோலி தான். அழகான அந்த பௌர்ணமி மாசி, நமக்கெல்லாம் மாசி அந்த பங்குனி, அந்த பௌர்ணமியில அவ்வளவு அழகாக இந்த ஹோலி விஷயம். இந்த ஹோலி இப்படி பிரகலாதன் கிருஷ்ணன் அடுத்தது அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீகிருஷ்ண சைதன்ய மகாபிரபு நவத்வீபத்துல சந்தியா வேளையில அவதாரம் பண்ண. சரியா சாயங்காலம் 6-6:30 மணி சமயத்துல தான் நவத்வீபத்துல ஜெகநாத மிஸ்ரர், சசி தேவி இவர்களுக்கு பிள்ளையாக சைதன்ய மகாபிரபு ஒரு வேப்ப மரத்துக்கு கீழே பிறந்தார். அந்த வேப்ப மரம் இன்னைக்குமே நவத்வீபத்துல இருக்கு. நிமாயி, அதனால்தான் செல்ல பெயர் நிமாயி அப்படின்னு தான் சசி மாதா சொல்லுவா. நிமாயி பண்டிதர் அப்படின்னா பேரு. கௌர் ஹரி கௌராங்கன் அப்படின்னு சொல்ல. கௌரம் தங்கம் போன்ற அங்கங்கள் உடையவன், அதனால கௌராங் அப்படின்னு பேரு. கௌராங்க மகாபிரபுன்னு சொல்லுவா. கௌர் ஹரி வெள்ள ஹரி, சாதாரண ஹரி கருப்பா இருப்பான் இல்லையா, இந்த ஹரி வெள்ளையா இருக்கிறதுனால கௌர் ஹரி அப்படின்னு பெயர். இந்த சைத்தன்ய மகாபிரபு சன்னியாசம் வாங்கிட்ட பிறகு அவருக்கு சைத்தன்ய மகாபிரபுன்னு திருநாமம். சைத்தன்ய மகாபிரபு அவதாரம் பண்ற சமயத்துல சந்திரகிரகணம், நமக்கு இந்த வாட்டி சந்திரகிரகணம் இந்தியாவில் கிடையாது. முக்காவாசி ஹோலிக்கு சந்திரகிரகணம் வரும். அந்த சந்திரகிரகண சமயத்துல எல்லாரும் புண்ணியமா, முக்கியமா நவதீபம் எல்லாம் கங்கையில தான் இருக்கு. அந்த கங்கையில எல்லாரும் குளிச்சு அழகா அர்க்கியம் எல்லாம் விட்டு ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. நிறைய ஜபிச்சார்கள். அன்னிலிருந்து தான் மகாமந்திர நாமம் கலியுகத்துல எல்லா இடங்கள்லையும் பிரகடனமாச்சுன்னு பெரியவா சொல்லுவா. அப்படி ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு அவதாரம் பண்ண சுதினம் இன்று. சந்தியா வேளையில தான் அவர் அவதாரம் பண்ணார். அத்தனை சிரேஷ்டம் இந்த ஹோலி பண்டிகைன்றது. ஸோ வாழ்க்கையில உலகம் முழுக்க பார்த்தோம்னா இந்த வண்ணங்கள், இந்த கலர்ஸ் தான் த மோஸ்ட் பவர்ஃபுல். சில குழந்தைகளுக்கெல்லாம் அந்த கலர் பிளைண்ட்னஸ் உண்டு சின்ன வயசுலேருந்து. அந்த குழந்தைகளுக்கெல்லாம் கலர்ஸே தெரியாது. நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் பார்க்குற மாதிரி இருக்கும். அது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணாலும் புரியவும் புரியாது. சத்தியமாக சொல்கிறேன். கலரே இல்லாதவா, கண் தெரியாதவாளுக்கு கலர்ஸே கிடையாது. அவளுக்கு பிளாக்குன்னு சொன்னால் கூட புரியாது. நமக்கு ஒயிட் தெரியாதானே பிளாக் தெரியும். வெளிச்சம் இருந்தால் தானே இருட்டை பற்றி தெரியும். அவளுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் சில குழந்தைகளுக்கெல்லாம் அந்த கலர் பிளைண்ட்னஸ் உண்டு. நான் ஃபாரினில் சில வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். ஒரு ஸ்டேஜில் அந்த குழந்தைங்க பேச்சு கூட வந்திருக்காது. ஒரு வயசு என்னமோ இருக்கும், 2 வயசு இருக்கும். அதுக்கு அந்த கண்ணாடி போட்டுற அந்த கலர்ஸை பார்த்தோன்னு அது எக்ஸ்பிரஷனை பார்க்கணும். அழகுது அந்த குழந்தைகள். அந்த கலர்ஸை பார்த்தோன்னு அழுக வருமா அப்படின்னா, அப்போ நமக்கெல்லாம் அதாவது நமக்கு கிடைச்சிருக்கிறதெல்லாம் நமக்கு அது ஒரு விலையே இல்லை பாருங்க. இந்த கலர்ஸை பார்க்கறதுன்றது அந்த குழந்தைகள் எக்ஸ்பிரஸ். அதுக்கு கலர்ஸ் அது வரைக்கும் ஏதோ ஒரு மாதிரி பார்த்துருக்கு போல, ஏதோ உருவம் தெரிஞ்சிருக்கு, எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அந்த கலர் பிளைண்ட்னஸ்க்கு அப்புறம் கண்ணாடி போடுறதுக்கு அப்புறமா அதுங்களோட ஃபீலிங், அந்த சிரிப்பு, அந்த அழுகை, இப்படி தொட்டு பார்க்கறது, அம்மா முடிய தொட்டு பார்க்கறது, அந்த கலர்ஸ் நிஜமாவே. இன்னைக்கு கூட வாக்கிங் போது சந்தியா வெயிலுடைய அந்த வெளிச்சம் என்ன அழகு. பெங்களூர்ல கேட்கவே வேண்டாம். அத்தனையும் பூத்து குலுங்கிறது. அங்கங்க விதவிதமா கலர் கலரா பூக்கள் விழுந்து கிடக்காது. நாகலிங்க மரங்கள் எல்லாம் அப்படி பூத்து குலுங்கிறது. சாதாரணமா ரோட்ல போல குப்புன்னு எங்கடா எங்கேயோ நாகலிங்கம் பார்த்தா ரோட்ல நிக்கிறேன். நான் எங்கேயோ காம்பவுண்டுக்குள்ள எங்கேயோ இருக்கு போல இருக்கு அப்படின்னு பார்த்தா அது மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்துலலாம் நாகலிங்கம் மரம் பெருசு பெருசா குப்புன்னு ஒரு மனம். அதுக்கு ஒரு கலர் ஸ்ட்ரக்சர். நிஜமாவே ஹோலி. நீங்க ஒவ்வொரு பூக்கள் பார்க்கல, எல்லா நாளுமே ஹோலி தான். அவ்வளவு கலர்ஸ் லைஃப்ல, பிரைட் கலர்ஸ். இந்த ரொம்ப அழகா இருக்கும். மணல் ஒரு கலர், சந்தியா சூரியன் ஒரு கலர்,
நீலவானம் ஒரு கலர், கடல் ஒரு கலர், இந்த பாசி படிஞ்சு கிடக்கிற இந்த ஒரு லேக் போகணும், யாரும் போகிறதே இல்லை, அங்கே ஒரே இல்லை பாசி படிஞ்சு, அதுவும் ஒரு அழகாக இருக்குது. விதவிதமான பூக்கள், என்ன 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 இத்தனை கலர்ஸ் உலகத்தில். நமக்கு ஹோலினா மட்டும்தான் கலர் தெரியுது, டெய்லியே கலர்ஃபுல்லாக தான் லைஃபே இருக்குது. லைஃபே கலர்ஃபுல்லாக இருக்குது ஒவ்வொரு விஷயத்துலையும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது, ஒவ்வொன்றும் எடுத்துக்கோங்களேன். அத்தனை கலர்ஸ் இல்லாமல் வாழ்க்கையே கிடையாது. நிஜமாவே லைஃப் இஸ் ஸோ கலர்ஃபுல். நம்ம வந்து டிவி எல்லாம் பார்க்க போனால் இத்தனை மில்லியன் கலர்ஸ்லாம் சொல்லுவோம், அப்போ தான் நம்ம கலர்ஸ் பற்றி தோணும். இவ்வளோ விதமான கலர்ஸ் இருக்குது, இவ்வளோ கிளாரிட்டி கொடுக்கும் அப்படின்னு. அந்த காலத்தில் நான் ஆக்சுவலாக ஒரு 5-10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தோன்னா இன்டர்நெட்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும் பொழுது இந்த ஃபைல் சைஸ் எல்லாம் மாறுபடும். என்னடான்னு பார்த்தா கலர்ஸ் ஜாஸ்தியாக மெகா பிக்சலுடைய இந்த எம்பிஜி சைஸ் ஜாஸ்தியாகிட்டே போகும், ஜேபிஜியோடது. இல்லாட்டி வந்து 5 MB இருக்கும். சிலதெல்லாம் பார்த்தா 55, அது எப்படி 55 MB ஒரே சைஸ் தானேன்னு பார்த்தா எவ்வளவு கலர்ஸ் கூடுறதோ அவ்வளவு கலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதே ஃபோட்டோ 5 MB 55 MB மாறிவிடும். பேக்ரவுண்ட் கலர்ஸ் அதுக்காகவே பார்க்கலாம். முன்னாடிலாம் பார்த்தா ஒரே மாதிரி ரொம்ப மைல்டாக தான் கலர்ஸ் கொடுப்பா, ஜாஸ்தியாக கொடுக்கவே மாட்டான். அது இந்த பிளாக் அண்ட் ஒயிட் சினிமா காலத்தில் சொல்லுவா, இந்த டிஃபரன்ஷியேட் தெரியறதுக்காகவே அவ்வளவு கலர்ஸ் போட்டுவாளாம். நமக்கு பார்க்கறது மட்டும் பிளாக் அண்ட் ஒயிட்ல பார்ப்போம், ஆனால் அவள் எடுக்கிறதுக்கு அந்த வெயில் இது அந்த கலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான். அந்த டூயட்னா அதுக்கு ஒரு கலர்ஸ் போடணும், அப்போ தான் அது கலர் அழகாக. பிளாக் அண்ட் ஒயிட்டில் கூட அவளோட எக்ஸ்பிரஷன் அழகாக தெரியும். துக்கம்னா வேற மாதிரி. இப்போ நம்ம கலர்ஃபுல்லாக எல்லாத்தையும் பார்த்துடுறோம். அந்த கலர் பேட்டர்ன் பேஸ் வச்சுட்டு அவள் சீன்ஸை டிசைட் பண்ணுவா அப்படின்னு சொல்லுவா. சந்தியா காலம், ராத்திரி காலம் எல்லாமே. அப்போ வாழ்க்கை வண்ணமயமானது. தெய்வம் அவ்வளவு அழகா. நம்ம கண்ணென்னமா பிளாக் அண்ட் ஒயிட் தான், ஆனால் அதில் இவ்வளோ கலர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். எத்தனை விதமான கலர்ஸ் நம்மளால பார்க்க முடியறது, தூரத்தில் இருக்கிறது, பக்கத்தில் இருக்கிறது. அப்போ கடவுள் ரொம்ப ரசிக்கிறார். பார்த்து 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 நம்ம தான் ஓடிட்டே இருக்கோம். ஓட்டமே அவசியமே கிடையாது, ஓட்டமே அவசியம் கிடையாது. இங்கே பக்தியில் ஓட்டம் அவசியம் இல்லை. எந்த விஷயத்துலையும் யார் கூடயும் ஓட்டமோ கம்பேரிசனோ ஒன்றுமே கிடையாது நமக்கு லைஃப்பில். யாரையும் பார்க்க போகிறதே இல்லை. இந்த நத்தை, ஆமை, அப்புறம் ஸ்லாத்துன்னு ஒன்று இருக்கும். இதெல்லாம் டெட்லியஸ்ட் ஸ்லோ. இதுக்கு மேலே ஸ்லோவாக போகவே முடியாது. ஆனால் அது பாட்டுக்கு அழகாக ஹாப்பியாக தானே இருக்குது. அதுக்கு ஒரு நாளும் வேகமாக போகிற ஒன்றுத்து கூட பயமே கிடையாது, ஆசையும் கிடையாது, வெறுப்பும் கிடையாது. நீ பாட்டுக்கு நீ போ, நான் பாட்டுக்கு நான் போகிறேன். இந்த ஜிராஃபி இருக்கும், இத்தனை அவசரம், அவ்வளோ ஹைட்டு. சிங்கம்லாம் இத்தனூன்னு இருக்கும், அது அவ்வளோ ஹைட்டு. அதுக்கு ஹைட்டை பற்றி கவலையும் இல்லை, பெருமையும் இல்லை, அகம்பாவம் இல்லை. ஓகே, ஐ எம் லைக் திஸ், லெட் மீ லிவ், அவ்வளோதான். ரொம்ப அழகான விஷயம். ஐ எம் லைக் திஸ், எனக்கு இப்படி தான் இருக்குது, இதில் என் வாழ்க்கை, இவ்வளோதான். பக்தியும் அப்படி தான். ஓகே, எனக்கு இந்த பக்தி புரிஞ்சிருக்கு, நான் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறேன், எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் பண்ணிட்டுருக்கேன், அவ்வளோதான். இதுக்கு மேலே நோ கம்பேரிசன், யாரோட யார் அப்படின்றது கிடையவே கிடையாது. இந்த பிருந்தாவனம் போனோம்னா நமக்கு கிடைக்கிற பெரிய பாடம் இதுதான். அவா பக்தி பண்ணிட்டு இருப்பா, யாரை பார்த்தாலும் ராதே ராதேன்னு சொல்லிட்டு இருப்பா. சில பேர் பரிக்கிரமா பண்ணிட்டு இருப்பா, சில பேர் பஜனை பண்ணிட்டு இருப்பா, சில பேர் யமுனைக்கரையில் உட்காந்துருப்பா, சில பேர் கோவிலில் போய் கைங்கரியம் பண்ணுவா, சில பேர் அங்கே இருக்க சாதுக்களை தரிசனம் பண்ணுவா, சில பேர் அப்படி எங்கேயாவது போய் மாடுகளுக்கு கைங்கரியம் பண்ணுவா, அவ்வளோதான். இதில் வந்து யாரும் யாரோடையும் போட்டி கிடையாது. நீ எத்தனை வருஷமா பரிக்கிரமா பண்ற, நீ எத்தனை வருஷமா பஜனை பண்ற, ஒன்றும் கிடையாது. அவ 4 மணிக்கு எழுந்துப்பா, அவ பாட்டுக்கு பரிக்கிரமா போவா. ஊர் உலகம் தெரிஞ்சுக்கிறதோ தெரிஞ்சுக்கலையோ அவ பாட்டுக்கு போவா. சில பேர் யமுனை ஆத்தங்களோ காலங்காத்தால போய் குளிப்பா, அப்படி கையை கூப்புவா. கூட்டமே இல்லை, எல்லாரும் வந்து பாக்கிய பிஹாரி கோயிலுக்குலாம் போக மாட்டா. சில பேர் கூட்டமே இல்லாத ராதா மதன் மோகன் கோயிலுக்கு போய் உட்காந்துட்டு இருப்பா. சில பேர்லாம் சில கோவில்கள்லாம் வெளி உலகத்துக்கு தெரிய கூட தெரியாது. நிறைய கோவில்கள் இருக்கு. அதுக்கு இப்போ கூட சொல்லியிருந்தாங்க ராதா காந்தா மடம், அதுக்கெல்லாம் ஆளே வரமாட்டா. இன்றைக்கும் புரியில போய் பார்த்தோம்னா இந்த கம்பீரா மந்திர் சைத்தன்ய மகாபிரபுடைய கடைசி காலத்தில் அவர் இருந்த இடம். அங்கெல்லாம் கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்தை சேர்ந்தவா வருவாள், மற்றவ புரிபுறவா எல்லாரும் ஒன்றும் அங்கே போகவே மாட்டா. ஆனால் அங்கே பார்த்தா அங்கே ஓரத்தில் உட்காந்து டெய்லி பஜனை பண்ணுறதுக்குன்னு ஒரு 4-5 சாதுக்கள் உண்டு. யார் வந்தாலும் யார் பண்ணாலும் அவர் ஓரத்தில் உட்காந்துருப்பா, அவள் பாட்டுக்கு பஜனை பண்ணிட்டு இருப்பா. ஹரிதாஸ் அவனுடைய சமாதியில், அதே மாதிரி சித்த பகுல் ஹரிதாஸ் அவன் எங்கே தபஸ் பண்ணாரோ அந்த இடம். அவ்வளவு சிரேஷ்டமானால நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு. இந்த வாழ்க்கை நம்ம மனசு அப்பாடான் இருக்கணும்.
நம்ம மனசு ரிலாக்ஸ்டா இருக்கணும், நம்ம மனசு விசாலமா இருக்கணும், நம்ம மனசு திருப்தியா இருக்கணும், நம்ம மனசு உற்சாகமா இருக்கணும். இது எப்போ வரும்? நாம நம்ம மனசை கவனிச்சா மட்டும்தான் வரும். தபஸ்னா என்ன? நாம மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ், அவ்வளவுதான் தபஸ். அடுத்த வாழை பார்க்கறது எதுவுமே தபஸ் கிடையாது. டிஸ்ட்ராக்ஷன், அதெல்லாம் டிஸ்ட்ராக்ஷன் பேர். விஸ்வாமித்திரர் அவர் வேலையை பார்த்துட்டு இருக்க வரைக்கும் தபஸ்வி, மேனகாவை பார்த்தாச்சுன்னா டிஸ்ட்ராக்ஷன். அவர் வேலையை பார்த்துட்டு இருக்க வரைக்கும் சேஃப். அதை விட்டு திருசங்க பார்த்தாருன்னா முடிஞ்சு போச்சு. அவர் பிரம்ம ரிஷி ஆகணும்னு சொல்லிட்டுனா அவர் வேலையை மட்டும்தான் பார்க்கணும், அவ்வளோதான். இப்போ ஆஃபீஸ் போகிறோம், நாம் நம்ம வேலையை பார்த்துட்டே போயிட்டு இருந்தோம்னா மேலே போயிட்டு இருப்போம். மற்ற வேலைகள்லாம் கவனிச்சுட்டு இருந்தோம், ஒவ்வொருத்தர் சொல்கிறதையும் கேட்டுட்டு இருந்தோம்னா நாம் நின்றுப்போம், அவாவா கிளம்பி போயிடுவா. ஸோ ஃபோக்கஸ் ஆன் யுவர் லைஃப், ஃபோக்கஸ் ஆன் யுவர் டைம், ஃபோக்கஸ் ஆன் யுவர் பாடி, ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஃபேமிலி. இவ்வளோதான் ஃபோக்கஸ். ஃபோக்கஸ் அவ்வளோதான். அப்போ மட்டும்தான் சரியாக வரும். இப்போ கிரிக்கெட் விளையாடுறா, சுற்றி வர ஸ்டேடியத்தில் ஒரு 50,000 பேர் உட்காந்துட்டு இருப்பாங்க. அதில் பிடிச்சவா பிடிக்காதவா ஆப்பனண்ட் ஆள் எல்லாரும் இருப்பா. இதை ஃபோக்கஸ் பண்ணான்னா இவா முடிஞ்சா. இவா பாலை பார்க்கணும், பவுலரை பார்க்கணும், ஃபீல்டரை பார்க்கணும். இந்த ரன் ரேட்டை பார்த்தா மட்டும்தான் இவா ஜெயிக்க முடியும். சியர்ஃபுல்லாக இருக்க க்ரௌட்ஸு இல்லாட்டி அசிங்கப்படுத்துகிற க்ரௌட்ஸை பார்த்துருந்தானா ஃபினிஷ்டு, அவ்வளோதான். சில பேர் நம்மளை இரிட்டேட் பண்ணிட்டு இருப்பா, சில பேர் நம்மளை சியரப் பண்ணுவா. இது எல்லாம் அவள் வேலையை அவள் பண்ணுற, நம்ம வேலை நம்ம பார்க்கணும், போயிட்டே இருக்கணும். அப்போ மட்டும்தான் லைஃப் ஹாப்பியாக இருக்கும். அதனால தான் ஆஞ்சநேய மூர்த்தி விசேஷமாக கொண்டாடுறோம். அவர் அது சுந்தரகாண்டம் ரொம்ப அழகு. இந்த சுந்தரகாண்டத்தில் அவ்வளவு ஃபோக்கஸ்டாக போயிட்டு இருப்பார். அவருக்கு அவ்வளவு சேலஞ்சஸ் வருது, அவ்வளவு தடைகள் வரும். அதுவும் ஸ்ரீலங்காக்குள்ள தனி ஒருவனா நுழைஞ்சிட்டு அத்தான பாப்பா ஃபோக்கஸ் சீதா மாதா, அவ்வளோதான். வேற ஒரு ஃபோக்கஸ் கிடையாது. இது ராவணனா கும்பகர்ணனா எல்லாம் அனலைஸ் பண்ணாது. ஆனால் ஒரே ஃபோக்கஸ், சீதா மாதாவை பார்க்கணும், ராமனுடைய மோதிரத்தை கொடுக்கணும், ராமனுடைய செய்தியை சொல்லணும். அது மட்டும்தான் கவனிச்சார். இங்கேருந்து சமுத்திரத்தை தாண்டணும், இவ்வளோ வேலைகள், அப்புறம் அங்கே போய் உட்காரணும். நம்ம என்ன பண்ணுறோம், இதெல்லாம் யோசிச்சுட்டே உட்காந்துருக்கோம். நமக்கு வேண்டியது வேற, இந்த ப்ராசஸையே யோசிச்சுட்டு இருக்கோம். ப்ராசஸ் பண்ணணும், அடைய வேண்டியதை யோசிக்கணும். நாம ரிவர்ஸ் இருக்கோம், ப்ராசஸை யோசிச்சுட்டு இருக்கோம், அடைய வேண்டியதை எப்போ வரப்போறதுன்னு காத்துட்டு இருக்கோம். ரெண்டுமே ரிவர்ஸ்ல பண்ணிட்டு இருக்கோம். ப்ராசஸை பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும், அடைய வேண்டியது லட்சியத்தை ஃபோக்கஸ் பண்ணணும். ப்ராசஸ்ல ஃபோக்கஸ் எங்க, நீ பாடு போயிட்டே இருந்தா போதுமே, அவ்வளவுதானே. அதனாலதான் சுந்தரகாண்டம் விசேஷம் அப்படின்னா ஃபோக்கஸ். ராமன் அனுப்பியிருக்கார், சீதா மாதாவை பார்க்கணும், சீதை கிட்ட விஷயத்தை சொல்லணும், சீதா மாதா பற்றி ராமன் சொல்லணும். என்னோட வேலை அவ்வளோதான். இதுக்கு நடுவில் 1000 சேலஞ்சஸ் வரும். அது என்ன வேணா வரட்டும், எப்படி வேணா வரட்டும், நான் ஃபேஸ் பண்ணுவேன். என் ராமன் என்னை அனுப்புகிறார், ராமன் என்னை சூஸ் பண்ணியிருக்கார். என் ராமனுக்கு தெரியாமல் அவர் என்னை சூஸ் பண்ணலை. இப்போ நம்மளாவது தெரியாதமா அவங்ககிட்ட வேலையை கொடுத்தேன்னு சொல்லுவோம். சுவாமியோடலாம் சொல்ல மாட்டார், தெரிஞ்சுதான் கொடுப்பார். நமக்கு தெரிஞ்சுதான் நமக்கு பொசிஷனை கொடுத்துருக்கார். நமக்கு தெரிஞ்சுதான் ஒரு ஃபேமிலி, ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ குழந்தையோ ரெஸ்பான்சிபிலிட்டியோ ஆஃபீஸில் ஒரு பொசிஷனோ ஈனோஸ். ஒரு சின்ன குழந்தைக்கு போய் நம்ம ஆஃபீஸில் ஒரு பொசிஷன் இப்போ கொடுக்க போகிறது இல்லை. நீ எல்லாம் முடிச்சுட்டு வா, ஒரு 25 வருஷம் கழிச்சு நான் உனக்கு ஒரு சிஇஓ, அதெல்லாம் தரவே மாட்டார். அது பெரிய டாடா பிர்லா கம்பெனியோட ஆளாக இருந்தாலும் அந்த லெவலில் போகிறவாளுக்கு மட்டும்தான் அந்த ப்ராசஸில் போய் அந்த தகுதி வந்தால் கொடுப்பா. இல்லாட்டி அந்த கம்பெனியை பாதுகாக்க யாரோ அவகிட்ட தான் கொடுப்பாளே ஒழிய தன் பிள்ளைன்றதுக்காக கொடுத்துட்டு ஏமாந்து போக மாட்டான். ஏன்னா அவ்வளோ பெரிய கோடி கோடியாக சம்பாதிச்சு யாரோ ஒருத்தன் வீணடிக்கிறதுக்காக பண்ணவே மாட்டான். ஸோ நம்மளோட ப்ராசஸில் நம்ம கவனம் வச்சுட்டு போயிட்டே இருந்தோம்னா போதும். அதனால தான் ஆஞ்சநேய மூர்த்தி கொண்டாடுறோம். நேற்று கேட்ட கேள்வி, அந்த ஆஞ்சநேய மூர்த்தியுடைய பிள்ளை தான் மகரத்வஜன்னு பேர். இன்னைக்கும் துவாரகா போனோம்னா ஆஞ்சநேய மூர்த்தி மகரத்வஜனை பார்த்துடலாம். பேட்டு துவாரகால அவ்வளவு அழகா அவளுடைய கோவில் இருக்கு. அத்தனை சிரேஷ்டம் சொல்லிடும்போது இந்த கோபால குரு தீர சமீரே அந்த விஷயத்தை பற்றி தான் சொல்லிட்டு இருந்தேன். அந்த கோபால குரு அழகா ஜம்முன்னு பிருந்தாவனத்தில் தீர சமீரில் தபஸ் பண்ண, புரியில கம்பீரா மந்திரில் ராதா காந்த சுவாமியை பூஜை பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் அவருடைய சிஷ்யர் தியான சந்திரன் அவனுக்கு கொடுத்தார். ஆனால் அவர் பரமபதிச்ச உடனே ராஜா இந்த தியான சந்திரனை கோவிலுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லும் பொழுது இறந்து போனவர் திரும்பி எழுந்து கொஞ்சம் வருஷங்கள்
புரியில இருந்துட்டு இந்த தியான சந்திரனுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தார் அப்படின்னு இருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பியும் பரமபதிச்சு விட்டார் இந்த கோபால குரு. அதன் பிறகு தியானச்சந்திரன் அந்த ராதா காந்தன், அதுதான் இந்த கம்பீரா மந்திரில் இன்னைக்கு போனா ராதா காந்த மடம் அப்படின்னு தான் பேர். அங்க ஒரு ராதா காந்தன் இருக்கான். அந்த ராதா காந்தனை பூஜை பண்ணிட்டு இருந்தார் தியானச்சந்திரன். அப்ப சில பக்தர்கள் புரியிலிருந்து பிருந்தாவனம் போயிட்டு வந்தார்கள். வந்தவா சொன்னா புரியல, பிருந்தாவனத்திற்கு வந்து சொன்னா எப்படி பார்க்கார் உன் குருன்னு. இவன் சொன்னா இல்லை என் குரு பரமபதி சுட்டார் கோபால குரு. அவர் சொன்ன என்னப்பா சொல்றாய், பிருந்தாவனத்துல தீர சமீரையில உக்காந்துட்டு அழகா அவர் பஜனை பண்ணிட்டு இருக்கார், நீ என்ன போயிட்டாருன்னு சொல்றீங்க. இவருக்கு நம்ப முடியல. சரின்னு சொல்லிட்டு இவர் இங்கிருந்து புரியிலிருந்து கிளம்பி நேர பிருந்தாவனம் போறார். நேற்று அந்த கோபால குரு சொல்லும்போது தான் ஸ்வர்கத்வார் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னேன். புரியில ஸ்வர்கத்வாரம் அப்படின்றது ஒரு சுடுகாடு. இன்னைக்கு ரொம்ப விசேஷமான ஒரு இடம். ஏன்னா புரியில இறந்து போறவாள் அந்த அந்த இடத்துல அவளுக்கு அந்திம காரியம் பண்ணும் பொழுது அவர்கள் சொர்க்கத்தை அடைகிறார்கள்னு புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. அந்த வரமே அப்படிதான். அதனால இன்னைக்கும் பார்க்கலாம், புரியில ஸ்திரீகள் குழந்தைகள் எல்லாருமே அந்த இடத்துல உட்கார்ந்து அந்த அந்திம காரியத்தை எல்லாம் பார்த்துட்டு இருப்பார்கள். எனக்கு அதிசயம், நான் புரியில பார்த்துருக்கேன், காசியில் நான் போனதில்லை, புரியில பார்த்துருக்கேன். இந்த சுடுகாட்டு வழியாக போகும்போது பின்ன நாத்தமே அடிக்காது. சாதாரணமாக ரொம்ப அடிக்கும் எரிக்கும் பொழுதெல்லாம் மனுஷனோட சரீரம். அங்கே ஒன்றுமே அடிக்கவே அடிக்காது. அது எப்படின்லாம் தெரியாது. புரியனுடைய ஸ்பெஷாலிட்டி. இந்த 2 கேள்வி தான் கேட்டுங்க, சொர்க்கத்வாரமும் மகரத்வஜனும். இந்த தியான சந்திரன் சரி தன் குரு அங்கே இருக்கா, நீ வாழலாம் சொல்கிறான்னு சொல்லிட்டு இப்போ தியானச்சந்திரன் புரி ராதாகாந்த மடத்திலிருந்து கிளம்பி நேர பிருந்தாவனம் தீர சமீரேக்கு வராது. தீர சமீரே அவ்வளவு அழகான அந்த தீர சமீரே ஆனந்தமான ஒரு இடம். கண்ணன் ராதாராணியோட கோபிகைகளோட விதவிதமான லீலைகள் பண்ண இடம், விதவிதமாக பழங்கள்லாம் சாப்பிட்ட இடங்கள், விதவிதமான மலர் மாலைகள் எல்லாம் சூட்டின்ற இடம்தான் பிருந்தாவனம். தீர சமீரே ஜென்டில் பிரீஸ், அதான் அர்த்தம். தீர சமீரே யமுனா தீரே வசதி வனமாலி அப்படின்னு சொல்லி நம்ம அஷ்டபதியில ரொம்ப அழகா ஜெயதேவர் அனுபவிக்கிறார். ஜெயதேவர் அனுபவம் எல்லாம் அவர் கிடைச்சது எல்லாமே புரி பக்கத்துல கிந்து பில்வம் அங்கதான். இந்த தீர சமீரே ஒரு போற தியானச்சந்திரன் போனா அங்க ஒரு மரத்தடி கீழே இந்த கோபால குரு உட்கார்ந்து ஜபிச்சுருக்கார். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. அந்த நாம ஜபம் ரசிச்சு சொல்லுங்க. கம்பல்ஷன்லாம் கிடையாது. நீங்க சொல்லலைன்னா சுவாமிக்கு என்ன நஷ்டமா? ஒன்றும் கிடையாது. யாருமே சொல்லலைனாலும் நாமம் பாட்டுக்கு இருக்கும், யாருமே சொல்லலைனாலும் சுவாமி பாட்டுக்கு இருப்பார். ஒன்றும் இல்லை. சொல்றது எதுக்குன்னா நமக்கு அந்த சப்தமே ஒரு சுகம், அந்த சப்தமே ஒரு ஆனந்தம், அந்த சப்தமே ஒரு நிம்மதி. இப்போ சில ராகங்கள் இதெல்லாம் கேட்டோம்னா ஒன்றும் இல்லை, குழந்தைக்கு அம்மா ஏதோ ஒரு ஆயி அப்படின்னு அதுக்கு ஒரு சமாதானம் கிடைச்சதும் தூங்கிடும். அதுக்கு என்ன அர்த்தம் எனக்கு தெரியாது. ஒரு ஆயின்றதுக்கு எந்த அம்மாவுக்கும் தெரியாது, எந்த குழந்தைக்கும் தெரியாது. அதுக்கு ஒரு சப்தத்தை போடணும். அதுக்கு என்னடான்னா அந்த சப்தத்தில் எங்கள் அம்மா என் கூட இருக்கா, ஐ எம் சேஃப், ஐ எம் செக்யூர், நிம்மதியாக தூங்கும். நாமஜபம் அப்படிதான், ஐ எம் சேஃப், ஐ எம் செக்யூர் அப்படின்றதுக்கான ஒரு சப்தம். இப்போ ரோடெல்லாம் கிராஸ் பண்ணுறோம்னா அழகாக ஜீப்ரா கிராசிங் ஓப்பன், எஸ் கிராஸ் அப்படின்னு சொல்லும். எல்லா வண்டியும் நிற்கும். நமக்கு அந்த டிங் 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 நமக்கு தைரியமாக இருக்கும். ஜீப்ரா கிராசிங் க்ளோஸ் அப்படின்னு பயந்துக்கிட்டு ஓடும். அந்த சப்தத்திலேயே நமக்கு எல்லாமே வந்துடும். இப்போ ஒரு ஹார்ன் அடிக்கிறது, திடுக்குன்னு அப்படி தூக்கி போடும். அதே ஒரு குயில் கூவும்போது திடுக்குன்னு தூக்கி போடவே போடாது. ஒரு நாய் குலைச்சா திடுக்குன்னு தூக்கி போடும். ஒரு குயில் கூவுறது அழகா நல்ல காத்துல அப்படியே இந்த இலைகள்லாம் விழுற சப்தம், இல்லாட்டி மழை சப்தம், சாதாரணமாக மழை நிதானமாக பெய்யும்போது அந்த சப்தம் நிஜமாவே ஒரு தெய்வீகமாக தான் இருக்கும். இந்த புயல் காற்று பேய் மழை தான் பயமுறுத்துமே ஒழிய இயற்கையோடு இருக்கக்கூடிய இப்போ நதியோடைய சப்தம், இந்த யமுனா கங்காலாம் அந்த ஓட அந்த சில 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 சப்தம், கடல் அலைகளுடைய சப்தம், எல்லாத்துக்கும் ஒரு நளினம் உண்டு இல்லையா? அந்த மாதிரி
பகவன் நாம சங்கீர்த்தனம்ன்றது நம்ம மைண்ட் செட்ல அப்படியே ஒரு காம்னஸ் கொடுக்கிறது. அத்தனை விதம். அது கோபாலகுரு பலவிதமாக நாம சங்கீர்த்தனம் மகாத்மியத்தை லோகத்துல நிரூபணம் பண்ணியிருக்கா. சைத்தன்ய மகாபிரபு அவதாரமே நாம சங்கீர்த்தனம் தான். நீங்க எப்படி வேணாலும் சொல்லலாம். சொல்லிதான் கட்டாயம்லாம் கிடையாது, சொல்லி பாருங்க அவ்வளவுதான். குருஜி சொல்லிதான் பாருண்டா அப்படின்னு தான் சொன்னான். அதை சொல்லும் பொழுது தானாகவே, ஏன்னா விட்டல் நாமம் ஹார்ட் ஃபெயிலியர்ஸ் எல்லாம் சரி பண்றது அப்படின்னு ரிசர்ச் பண்ணியிருக்கா. இப்பெல்லாம் சமீபத்தில் நிறைய ரிசர்ச் பண்றா. ஒரு பிளேட்டு, அதில் கொஞ்சம் மணல்லாம் போடுறா, நல்ல பித்தளை பிளேட் மாதிரி, காப்பர் பிளேட் மாதிரி. ஒரு ஓரத்தில் லேசாக ஒரு வைப்ரேட் பண்ணுறா. அந்த சவுண்டில் அதில் விதவிதமாக டிசைன்ஸ் ஃபார்ம் ஆகிறது. இந்த சவுண்டுக்கு ஏற்ற மாதிரி அதில் டிசைன்ஸ் ஃபார்ம் ஆகிறது. அந்த மாதிரி ஜாப்பனீஸ் ஒரு அவர் ரிசர்ச் பண்ணி பார்த்தா, தண்ணியில் பாசிட்டிவ் வைப்ரேஷன் நெகட்டிவ் வைப்ரேஷனை செக் பண்ணி பார்க்குறாரு. பாசிட்டிவ் சவுண்டு எப்படி தூரம் தண்ணியை வித்தியாசப்படுத்துறது, நெகட்டிவ் சவுண்ட் எவ்வளவு தூரம் அந்த தண்ணியை கெட்டு போக வைக்க. தண்ணி கெட்டு போயிடுறான் நெகட்டிவ் சவுண்ட்ஸில் அப்படின்னு. கங்கை ஏன் வசதியாக இருக்குன்னா அதுதான், பாசிட்டிவ் சவுண்ட் அவ்வளவு இருக்குது. இப்போ கூட நிறைய பேர் கும்பமேளாவை அசிங்கப்படுத்தணுன்றதுக்காக அங்கே எல்லாரும் குளிக்கிற தண்ணி எடுத்து செக் பண்ணி பார்த்தா அப்போ கூட அதில் பாக்டீரியா இல்லை. இப்போ ரீசெண்டாக இப்போ கும்பமேளாவில் மகா கும்பமேளா சொல்லப்பட மகா கும்பம். அப்போ அந்த பாசிட்டிவ் சவுண்ட் சிஸ்டம், பாசிட்டிவ் சவுண்ட் எனர்ஜி தான் நாம ஜபம். இப்போ காற்று நம்ம சுவாசிக்கிறோம்னு பைசா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பூமியில் உட்கார்ந்து இருக்கும், பைசா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே நல்ல பூக்கள்லாம் வாசனை வீசுறது. நீங்கள் கடையில் போயிட்டு பூ வாங்கினா தான் பைசா கொடுக்கணும், வாசனை வாங்குறதுக்கு பைசா கொடுக்க வேண்டாம். சும்மா அப்படி பூக்கடை பக்கத்தில் அப்படி போயிட்டு சும்மா அப்படி வாக்கிங் போகிற மாதிரி போனால் நல்ல வாசனை வாங்கிட்டு வந்துடலாம். யாரும் ஒரு பைசா கேட்கவே முடியாது. அவ்வளோதான். பெங்களூரில் நல்லா குளிர் காலத்தில் குளிர் வாங்குறதுக்கு ஏசி போடணும்னு பைசா வாங்க வேண்டியது, நம்ம சும்மா அப்படி போனாலே போதும். அப்போ அந்த மாதிரி நாம ஜபம் ஃப்ரீ. யார் வேணால் எப்போ வேணால் எவ்வளோ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரீ வைஃபை ஏர்போர்ட்லாம் கொடுப்பானே, அது அந்த மாதிரி அதுக்கு வந்து ஒரு ஓடிபி கூட வேண்டாம். மேபி ஓடிபி வச்சுனா கூட நாம ஜபம், அவ்வளோதான். பகவத் அனுபவம், என்லெஸ் ஹாப்பினஸ். இந்த வாழ்க்கையே அப்படி எல்லாம் பேக் பண்ணி கொடுக்கப்பட்டிருக்கு. அதுவும் இன்னைக்கு காரடையான் நோன்பு. ஒரு சாவித்ரி அவ்வளவு ஜோரா ஜெயிச்சுட்டாளாம். முடியுமான என்ன ஃபோக்கஸ் அவளுக்கு, எவ்வளவு ஃபோக்கஸ் அவளுக்கு, அசாத்தியமான ஃபோக்கஸ். யம தர்மராஜனோட பேசுறதுக்கே முதல்ல தைரியம் வேணும், அவனை கன்வின்ஸ் பண்றதுக்கு அடுத்த தைரியம் வேணும், தான் நினைச்ச சாதிக்கிறதுக்கு எவ்வளவு விடாமுயற்சி இருக்கணும், எவ்வளவு ஃபோக்கஸ்டா இருந்த அவள். உலகத்துல கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத ஒரு விஷயத்தை பண்ணவள் சாவித்ரி தேவி. அது என்னடான்னா மல்டிபிள் பெனிஃபிட்ஸா வாங்கிட்டாரு. ஒரு பெனிஃபிட் ஏதோ புருஷனை மட்டும் உசுரோட வாங்கிடல, நாடு எல்லாத்தையும் திரும்ப வாங்கிட்டான்னா அப்ப ஃபோக்கஸ்டா இருந்தா எல்லாம் மல்டிபிளா கிடைக்கும். அதுக்குதான் நாமஜபம். பக்தின்றது அதுக்கு தான். உங்க வாழ்க்கையில நீங்க எவ்வளவு பெனிஃபிட்ஸ் எடுத்துக்க முடியும், அதுக்குதான் நாமஜபம். ஏன்னா உங்க வாழ்க்கையில கொட்டி கிடக்காம என்ன பண்றோம், அடுத்த வாழ்க்கை என்ன கிடைச்சிருக்கு, எவ்வளவு கிடைச்சிருக்கு, எனக்கு ஏன் அவ்வளவு கம்மியா கிடைச்சிருக்குன்னு பொழுதுதான் வாழ்க்கை பயமா இருக்கு. எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்பொழுது அவள் அப்படிதான் கேட்கிற சாவித்ரி, எனக்கு இதெல்லாம் வேணும் அவ்வளவுதான். தேவகூதி அப்படிதானே கேட்கிறா, எனக்கு புரியல எனக்கு சொல்லு அப்படின்ற சாங்கிய யோகம்னு ஒன்று சொல்றார் கபிலாச்சாரியார். எனக்கு இது வேணும். ஸோ பி ஸ்பெசிஃபிக், உங்களுக்கு என்ன வேணும் இவ்வளவுதான். உங்களுக்கு என்ன வேணும் நீங்க தெளிவாக கேட்க கேட்க உலகம் கொடுத்துட்டே இருக்கும். அவளுக்கெல்லாம் கிடைச்சிருக்கே, அவளுக்கெல்லாம் நடந்து கொடுத்தேன்னா உலகம் வந்து அதுக்கெல்லாம் விலை கொடுக்காது. இப்போ நம்ம குழந்தைய அவனுக்கு அது இருக்கு, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. அவள் அது சாப்பிட்ற ஆள், உனக்கு அது ஒத்து வராது. நம்ம குழந்தைய அது கேட்க, எனக்கு ஐஸ்கிரீம் வேணும், உனக்கு ஒத்து வராது, நேற்று தான் நீ சாப்பிட்டா. அவர் ராத்திரி முழுக்க புலமின்னு இருப்பா, இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு அம்மா சொல்லுவா. அது ஆசையில் அடுத்த வாழை பார்த்து கேட்கறது, தனக்கு இது வேணுன்றதை விட அடுத்த வாழை பார்த்து கேட்கறது. ஸோ லைஃப்லேயே உங்களுக்கு என்ன வேணும் அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த தியான சந்திரன் தன் குருவை தேடிண்டு வந்தார். தீர சமீரே மரத்துக்கு உட்கார்ந்து ஜபிக்கிறார். வந்தார், அவருக்கு நம்பவே முடியல. குருநாதா நீங்க அங்கிருந்து போயிட்டேல, இங்க இருக்கேல, நானும் இங்க இருந்திருப்பேனே. நான் தபஸ் பண்றதுக்காக இங்க வந்தேன், உனக்காக அங்க இருந்தேன், இப்பயும் நீ வருவேன்னு தெரிஞ்சு உனக்காக உட்கார்ந்துருக்கேன். அவ்வளவுதான். ரொம்ப அழகா சொல்ல, நீ வந்தாய், இது என்னுடைய தெய்வீகமான ஒரு உடல், அவ்வளவுதான். தெய்வீகமான என்னுடைய இந்த சரீரம்
அவ்வளோ சூக்ஷ்ம சரீரம் சொல்லுவோம். இது ஸ்தூல தேகம், சூக்ஷ்ம தேகம் உள்ளுக்குள்ள ஒன்று இருக்கு. இந்த சூக்ஷ்ம தேகத்தோட நான் பிருந்தாவனத்தில் வாசம் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பிருந்தாவனத்தில் நான் இருக்கேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்றார் இந்த கோபால குரு. அப்ப இந்த தியானச்சந்திரன் சேவிக்கிறார், அவருக்கு ஆசீர்வாதம் பண்றார். ஆசீர்வாதம் பண்ணிட்டு அப்படியே அந்த தீர சமீரையிலேயே மறைஞ்சு போயிடுறார் இந்த கோபால குரு. அதுக்கப்புறம் யாரும் பார்த்தாலும் தெரியல. ஆனா இன்னைக்கும் அவர் அந்த தீர சமீரிய பக்கத்துல இருக்கார். இன்னைக்கும் அந்த இடத்துல அவருக்கு ஒரு மூர்த்தி உண்டு. அவர் சொல்றார் தன்னுடைய சிஷ்யன் கிட்ட, தியானச்சந்திரன் கிட்ட சொல்றார், நீ திரும்பி புரிப்போ, அங்க சித்த பகுலத்திற்கு ஒரு வேப்பமரம், அதில் ஒரு மூர்த்தி பண்ணி வச்சுக்கோ, அந்த மூர்த்தியில நான் இருக்கேன் அப்படின்னே சொல்லி அனுப்புறார். இன்னைக்கும் அவரோட மூர்த்தி அந்த ராதா காந்த மட்டம் புரியில இருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துலையும் அவருக்கான ஒரு ஆசிரமம், இங்க ஒரு ராதா காந்த அந்த புரியில இருக்க மாதிரியே ஒரு பிரதிபிம்ப மூர்த்தியை இங்க வச்சிருக்கா. தீர சமீர், அழகான ஒரு அனுபவம். இந்த பிருந்தாவனத்தில் நிறைய விஷயங்கள் ஒளிஞ்சுட்டு இருக்கு. நம்ம திரும்பி திரும்பி கேட்க வேண்டியது இதுதான், எனக்கு நல்ல பக்தி பாவத்தை கொடு. இந்த பக்தி பாவத்தை ஏன்னா நம்ம என்ன பண்றோம், பக்தி நம்மளா ஒரு டெஃபினேஷனை வச்சுட்டு இதுக்குள்ள நாம வந்துட்டோம்னு நினைச்சுட்டு இருக்கோம். பக்தி பாவம் புரிய 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 அவ்வளோ பெரிய சமுத்திரம்னு தெரியும். நான் நினைச்சிருக்கேன் ஏதோ ஒரு கிணறு, அது பெரிய சமுத்திரம். அந்த சமுத்திரத்துல அப்படியே பார்த்துட்டே இருந்தோம்னா கோடிக்கணக்கான அனுபவங்கள் இருக்கு. அதனால அந்த பக்தி பாவம் இந்த ஹோலி அன்னைக்கு இந்த கோபால குரு எப்படி விடாம நாமஜபம் பண்ணாரோ, அந்த கோபால குருவோட சின்ன வயசை பத்தி சொல்லும்போது சொல்லுவார், சைத்தன்ய மகாபிரபு இவரை கோபாலான்னு கூப்பிடுவார். சைத்தன்ய மகாபிரபு தான் இவருக்கு குருன்னு சொல்லவும் சொன்னார். கோபால குரு உண்மையான பேர் மகரத்வஜன் அப்படின்னு தான் பெயர். அப்ப சைத்தன்ய மகாபிரபு இப்படிலாம் அவரை கொண்டாடுறான்னு தெரிஞ்சு ஒரு பக்தர் நவத்வீபத்திலேருந்து வந்தாராம். அவர் எல்லாரையும் போய் பார்ப்பாராம், யாராவது பொய்யா பக்தி பண்றான்னா அவரை போய் பார்த்தாராம், அவர் தலை வெடிச்சிருமா. அதனால இவர் எதுக்கு யாரும் வரமாட்டாராம். அவர் வந்தோடனே இவர் பயந்து விட்டாராம். சைத்தன்ய மகாபிரபு கிட்ட காப்பாற்றணும், சைத்தன்யம் ஒன்றும் கவலைப்படாதான்னு சொல்லி தன் திருவடியை தூக்கி இந்த கோபால குரு தலைமையில வச்சு விட்டாராம். அங்கேருந்து அவர் இவரை பார்த்த உடனே இவர் நமஸ்காரம் பண்ணிட்டாராம் கோபால குருவை. அத்தனை சிரேஷ்டம் இந்த கோபால குரு. பிருந்தாவனம்ன்றது நிறைய மகாத்மாக்களுடைய ரகசியமான கிருஷ்ண அனுபவ ஸ்தலம். அது அந்த இடத்துல உங்களுக்கும் அனுபவங்கள் நிறைய குட்டி கிடக்கிறது. அங்க போங்கோ, அனுபவிக்கணும். அதுக்காக தான் நிதானமா இந்த பிருந்தாவன விஷயத்தை சொல்லிட்டு இருக்கிறது. 70 நாள் 72 நாள் ஆயிடுத்து நமக்கு. அவ்வளோ சொல்லிட்டு இருக்கிறதுக்கு அவ்வளோ நாள்னா அப்போ உள்ள பார்க்கறதுக்கு அவ்வளோ நாள் இருக்கு. நிறைய இருக்கு சொல்றதுக்கு இன்னும் பிருந்தாவனத்துக்குள்ளேயே. அழகா இன்னைக்கு சைத்தன்ய மகாபிரபு உடைய அவதார தினம், நமக்கு புரி, பிருந்தாவனம் எல்லாத்தையும் சேர்த்து அனுபவிக்கிற ஒரு பாக்கியம். தீர சமீரே, அழகான குளிர்ந்த இளந்தென்றல் காற்று பக்தியாய் உங்க மேல வீசட்டும். உங்க மனசு அப்படி இளந்தென்றல் போல எப்பொழுதுமே ஒரே சமநிலையில இருக்கட்டும். ஊர் கொண்டாடலாம், உலகம் கொண்டாடலாம், நம்ம மனசுக்கு அப்பாடான் இருக்கணும். அது அந்த உங்க உள்ளுக்குள்ள ஒரு பீஸ் வேணும். அதுதான் அல்டிமேட். உலகத்துல நம்ம உள்ளுக்கு அப்படியே எப்பயுமே அப்படியே இந்த சலனம் இல்லாத தீப ஜோதி போல் அப்படியே இருக்கணும். இப்ப நம்ம சில ஹோட்டலுக்கெல்லாம் போவாங்க, ஆம்பியன்ஸ் எப்படி இருக்கு தெரியுமா அப்படின்னு. சில இப்ப இந்த பார்க்கு கிளம்பணும், எப்படி இருக்கு தெரியுமா ஆம்பியன்ஸ் அப்படின்னு. சரி, அந்த ஆம்பியன்ஸ் மாதிரி உங்க மனசு இருக்கணும். இப்ப நம்மளே சொன்னதே கத்த எப்பா மார்க்கெட்லாம் போயிட்டு வந்தால் போதும், டிராஃபிக், இந்த சிக்னல், ஹாரன், கொஞ்ச நேரம் தனியாக உட்காந்து அப்பா. அப்போ மனசுக்குள்ள இருந்து எப்படி இருக்கும்? இந்த வெளியில இருக்கிற சவுண்டு டிஸ்டர்ப் பண்றது, வெளியில இருக்க கூட்டம் கச்சன்னு இருக்கு, வெளியில இருக்கக்கூடியதான எல்லா விஷயங்களும் டிஸ்டர்ப் பண்றதுன்னா இதெல்லாம் உள்ளுக்குள்ள ஏற்றிண்டா எவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். வெளியில ஒண்ணுமே இல்லை, அப்படியே நீங்க பாட்டுக்கு தேமேன்னு உட்காந்து. இப்போ சமயத்துல சில போட்டோலாம் பார்ப்போம். இதான ஒரு கேரளால ஏதான ஒரு குளம் இருக்கும், பக்கத்துல ஒரு கோவில் இருக்கும், ஃபுல்லா வயக்காடு இருக்கும். பார்த்தாலே வா எப்படி இருக்கு இந்த மாதிரி இடத்துல. அப்ப அந்த மாதிரி மனசாயிடுச்சுன்னா எவ்வளோ பீஸ்ஃபுல்லா இருக்கும்.
ஸோ நம்ம மனசு அப்படி ஆகணும். அதுக்குத்தான் நாமஜபம், அதுக்குத்தான் பக்தி. ஹோலி பண்டிகை அதுக்கு தான். கண்ணன் உள்ளுக்குள்ள விளையாடணும் சுதந்திரமா, நாம கண்ணனோட விளையாடணும். அந்த அனுபவம் சித்திக்கட்டும். ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே 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 ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. जय बोलो राधा रानी की जय. जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय. जय बोलो वृंदावन धाम की जय. जय बोलो यमुना मैया की जय. जय बोलो गोवर्धन गिरिराज की जय. जय बोलो धीर समीरे घाट की जय. जय बोलो श्री कृष्ण चैतन्य महाप्रभु की जय. जय बोलो प्रहलाद महाराज की जय. जय बोलो पुरी क्षेत्र की जय. जय बोलो गोपाल गुरु गोस्वामी की जय. जय बोलो आज की आनंद की जय. राधे कृष्णा.